வவுனியா நிலநடுக்கம் பாரிய அழிவுக்கான முன்னெச்சரிக்கை. யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் தெரிவிப்பு. இலங்கைக்கு பல்வேறு அழுத்தங்களுடன் ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்ட முக்கிய நாடுகள் குழுவின் அறிக்கை. பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நீதி கோரி கப்பல் துறை சரஸ்வதி வித்தியாலயத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம். யாழில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய மூவருக்கும் பிணை. தாயாரை பார்க்க சென்றபோது ஏற்பட்ட அசம்பாவிதம், பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர். முள்ளிவாய்க்கால் பாடசாலைக்கு 8 மாதமாக அதிபர் இல்லை, வீதிக்கு வந்த மக்கள். தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய 18 பேர் பலி, பலர் கவலைக்குடம். செங்கடலில் முற்றாக மூழ்கியது சரக்கு கப்பல், கவுதி தாக்குதலால் ஏற்பட்ட விளைவு. வவுனியாவில் பதிவான நிலநடுக்கம் பாரிய நிலநடுக்கத்துக்கான முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். வவுனியா மற்றும் அதனை சூழவுள்ள பல பகுதிகளில் நேற்றைய தினம் இரவு 11:02 மணியளவில் நிகழ்ந்த புவி நடுக்கத்தின் அளவு 2.3 ரிக்டர் என தேசிய புவிச்சரிதவியல் மற்றும் கனிமவள பிரிவு அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் குவி மையம் தாண்டி குளத்திற்கும் கூமாங்குளத்திற்கும் இடைப்பட்ட மரிக்காரம்பளையாகும். இந்த குவி மையம் புவி மேற்பரப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளது. இன்று காலை நான் இது தொடர்பாக இட்ட பதிவில் கருத்துரைத்த பலர் கல் அகழ்வு செயற்பாடுகள் மற்றும் குழாய் கிணறு தோண்டுதல் செயற்பாடுகள் காரணமாக இந்த நிலநடுக்கம் தோன்றி இருக்கலாம் என தெரிவித்தனர். ஆனால் புவி நடுக்கத்திற்கும் இவைக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது. வவுனியாவில் நிகழ்ந்த புவி நடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளது. எனினும் இந்த கல்லகழ்வு மற்றும் குழாய் கிணறுகள் புவி மேற்பரப்பில் இருந்து வெறுமனே 100 மீட்டருக்குள்ளேயே நிகழ்கின்றன என்பதுடன் இவை வேறு பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். பொதுவாக எதிர்வு கூற முடியாத இயற்கை அனர்த்தங்களில் புவி நடுக்கம் முதன்மையானது. உலகின் பல பிரதேசங்களில் நிகழ்ந்த பாரிய புவிநடுக்க நிகழ்வுகள் இரண்டாகவே நிகழ்ந்துள்ளன. முதலாவது மிக மெதுவானதாக வெறும் நடுக்கத்துடன் கூடியதாகவே அமைந்துள்ளது. இதனை உணர்ந்து கட்டுமானங்களை விட்டு வெளியே வந்து வெளி பிரதேசங்களில் நின்றால் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது புவி நடுக்கத்திலிருந்து எம்மை பாதுகாக்கலாம். அண்மை காலப்பகுதியில் இலங்கையின் கடற்பிராந்தியங்களிலும் நில பகுதிகளிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் அதிக அளவில் பதிவாகின்ற நிலையில் இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலும் நிலநடுக்கங்கள் இடம்பெறலாம் என்பதற்கான சமிக்கைகளாகவே கருதலாம். அத்துடன் அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வை இலங்கையின் சகல பிரஜைகளுக்கும் வழங்க வேண்டும். குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, வறட்சி, புயல், சூறாவளி, நிலச்சரிவு, புவிநடுக்கம் தொடர்பான இயற்கை அனர்த்தங்கள் பற்றியும் வீதி விபத்துக்கள் மற்றும் தீ விபத்துக்கள் பற்றியும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இவற்றினால் ஏற்படும் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளை தவிர்க்க முடியும் என புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு தமது அறிக்கையை முன்வைத்துள்ளது. அதில் நிலை மாறுகால நீதி பொறிமுறைகள் சுயாதீனமானவை, பக்கச்சார்பற்றவை, வெளிப்படைத்தன்மை கொண்டவையாக இருக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் எதிர்பார்ப்புகளை அவை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்துமாறும் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. ஜெனீவாவில் உள்ள யுனிசியாரில் இலங்கை முக்கிய குழுவின் அறிக்கையை கனடா, மலாவி, மொண்டெனெக்ரோ, வடக்கு மெசிடோனியா, ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா சார்பாக ஐக்கிய ராச்சியத்தின் மனித உரிமைகள் தூதுவர் பீட்டா பிரெஞ்ச் முன்வைத்துள்ளார். மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டார்க் இலங்கையில் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான பொறுப்பு கூறல் தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட அறிக்கைக்கு நன்றி தெரிவித்து இலங்கை தொடர்பான முக்கிய குழு மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீண்ட காலமாக தண்டனையில் இருந்து இலங்கை விடுபடுவதை அந்த அறிக்கை எடுத்து காட்டுவதாக கூறியுள்ளது. பலவந்தமாக காணாமல் போதல்கள் ஏற்படும் துன்பங்கள் அனைத்து சமூகங்கள் மீதும் ஏற்படுத்தும் தாக்கங்களை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் உரிய முறையில் செயல்பட வேண்டும். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் உட்பட இலங்கையினால் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த ஒரு புதிய சட்டமும் மனித உரிமை கடமைகளை நிறைவேற்றுவது மற்றும் அனைவருக்கும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது என்பவற்றுக்கு முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்றும் முக்கிய குழு கோரியுள்ளது. அத்துடன் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் நாட்டின் சட்ட நிறுவனங்களின் சுதந்திரம் மற்றும்
வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாப்பதன் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து காணிகள் விடுவிக்கப்படுவதை வரவேற்கும் அதேவேளை இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் காணி அபகரிப்பு தொடர்பிலான பதற்றங்கள் மற்றும் தன்னிச்சையான கைதுகள், ஒழுங்கற்ற தேடுதல்கள் கவலை அளிப்பதாக குழு தெரிவித்துள்ளது. திருகோணமலை கப்பல் துறை சரஸ்வதி வித்தியாலயத்தில் பயிலும் மாணவன் ஒருவன் தாக்கப்பட்டமைக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று கப்பல் துறை சரஸ்வதி பாடசாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கப்பல் துறை சரஸ்வதி வித்தியாலயத்தில் தரமைந்தில் கல்வி பயிலும் செல்வன் ரமேஷ் இத்திக்க உதார எனும் மாணவனே தாக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாடசாலையில் மாலை நேர வகுப்பு முடிவடைந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் அந்த மாணவனை தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு நீதி கோரி அப்பகுதி மக்களும் மாணவர்களும் பாடசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு திருகோணமலை வலய கல்வி பணிப்பாளரும் போலீசாரும் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் ஊடகவியலாளர் ஒருவர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூவரையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அச்சுவேலி பத்தைமேனி காளி கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 12:15 மணியளவில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது. இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அதனால் சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் 18/6/2024 செவ்வாய்க்கிழமை மூவரை கைது செய்துள்ளனர். அச்சுவேலி, மாவட்டபுரம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனையடுத்து அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நேற்றைய தினம் புதன்கிழமை மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் அவர்களை முற்படுத்தியிருந்தனர். நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் மூவரையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. அதேவேளை ஊடகவியலாளர் வீட்டில் வைத்து தீ மூட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி என்பனவற்றையும் போலீசார் மன்றில் பாரப்படுத்தியதை அடுத்து அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க மன்று அனுமதித்தது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டு இழந்து வீடொன்றின் மதிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் மாலை காத்தான்குடி போலீஸ் பிரிவு டீன் வீதி ALS மாவத்தை வீதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாயாரை பார்ப்பதற்காக அப்ரார் நகர் 4ஆம் குறுக்கு வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் காணப்பட்ட வீடொன்றின் மதிலில் மோதியமையால் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 5 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு ஆத்தாக்க பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டிற்கு பாடசாலை அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி பிரதேச மக்கள் நேற்று புதன்கிழமை காலை 7 மணியளவில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் வித்தியாலயத்திற்கு கடந்த 8 மாதங்களாக அதிபர் இல்லாமலேயே இயங்கி வருகின்றது. இப்பாடசாலையில் 57 மாணவர்கள் கற்கின்றனர். இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் மாணவர்களுக்கு கல்வி சரியாக கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பாக வலய கல்வி பணிமனையில் முறையிட்டிருந்தும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். நமது பாடசாலைக்கு நிலையாக அதிபரை நியமிக்குமாறும் அதனை எழுத்து வடிவில் ஆவணமாக தரும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி பாடசாலை வாயிலை மறைத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்து முல்லைத்தீவு போலீசார் பெற்றோருடன் கலந்துரையாடி வீதியில் நின்ற ஆசிரியர்களை பாடசாலைக்குள் அனுப்பியிருந்தனர். அங்கு வருகை தந்த வலய கல்வி பணிப்பாளர் தமிழ்மாறன், போலீசார், பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள், பாடசாலை ஆசிரியர்களுக்கு இடையில் பாடசாலை வளாகத்திற்குள் குறிப்பிட்ட சிலருடன் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. எழுத்து மூலமான உறுதிமொழி தர முடியாது. கிழக்கு முள்ளிவாய்க்கால் பாடசாலைக்கு அதிபர்கள் வர விருப்பமின்மையால்
இதுவரை அதிபர் நியமிக்கவில்லை என தெரிவித்த அவர் அதிபர் ஒருவரை நியமிக்க முயற்சி எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய நிலையில் இதுவரை 18 பேர் பலியாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் 8 பேர் வரை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிலும் 10 பேரின் நிலை கவலைக்கிடம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் குடியிருப்பை சேர்ந்த 26 பேர் நேற்று காலையில் வாந்தி, வயிற்று வலி, வயிற்றெரிச்சல் போன்ற பிரச்சனைகளால் திடீரென்று பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தியமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவர்கள் பொதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை அருந்தியுள்ளனர் என்பதுடன் சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கடலில் கவுதி கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்ட கிரீஸ் நாட்டை சேர்ந்த சரக்கு கப்பல் முழுமையாக கடலில் மூழ்கியது. இஸ்ரேலுக்கு எதிரான போரில் கமாசுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதி ஏடன் வளைகுடாவில் செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கிரீஸ் நாட்டை சேர்ந்த சரக்கு கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். குறித்த கப்பலை வெடிபொருட்களை ஏற்றி வந்த தானியங்கி படகுகளை மோத செய்து தாக்குதலை நடத்தினர். அந்த தாக்குதலால் சரக்கு கப்பல் முற்றாக பற்றி எரிந்ததுடன் கப்பலில் இருந்த மாலுமிகள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இதேவேளை தாக்குதலில் ஒரு மாலுமி கடலில் மூழ்கி உயிரிழந்ததை அடுத்து கப்பல் நடுக்கடலில் கைவிடப்பட்டது. கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலால் கைவிடப்பட்ட கிரீஸ் நாட்டு கப்பல் கடந்த ஒரு வாரமாக மூழ்கி கொண்டிருந்த நிலையில் தற்போது முற்றாக கடலில் மூழ்கியுள்ளது.